நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வைக்கோல், அது பேர் இலக்கணமாக என்ன பேர்னா வைக்கோல் அப்படின்னு போய் நின்று சொன்னேன். கிராமத்தில் சிரிப்பான், ஏய் பட அப்படின்வான். வேக்கா மாடு திந்தா தானே வேக்க போய் எங்களுக்கு தெரியணுவான். படிக்காத நீ பேசி பிரயோஜனம் கிடையாது. படிக்கலன்னா அறிவாளியும் கிடையாது, அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்ல. படிக்காதவங்களுக்கு தான் அவன் நாட்டையே உலுக்கி பார்த்துட்டு போனவர் காமராஜ் சார். அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவர்லாம் ஒரு குழந்தை கூட படிச்சிருக்காது. அவ்வளோ பெரிய சிறப்பான மனிதர்கள் அவங்க படிக்கலன்ட்டு இல்லை. அதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாது. பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க. ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு என்ன, அவன் சொல்கிறது தான் கரெக்டுன்மா. நீ எதனா சொன்னா ஒத்துக்க மாட்டான். என்ன வைக்கோல்ன்ற வைக்கோல்னா என்னதுன்னு கேட்பான். வெக்காவுக்கு பேர் தாண்டா வைக்கோல்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா. மாதிரின்ற பேர் தான், மெரிக்கு மாதிரின்றது கரெக்டான இலக்கண பேர். என்ன இலக்கணம்னா கரெக்டான பேர் அது. சொல்லணுன்னா மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இது. ஒரு சிலர் சொல்லுவாங்க தெளிவாக, அந்தமாரி தான்ப்பா இது அப்படின்னுறான். ஏது சொன்னால் அந்த கரெக்டாக இது மெரின்னு எதுவே இப்போ தப்பாகல. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இதுவும். அதுதான் நானும் சொல்கிறேன். அப்போ என்னென்னா வைக்கோல் 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 தான். ஆனால் வெக்கான்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டு. ஸ்டாக்குன்னு ஒன்று சொன்னேன், அது நான் வெக்கா போர், வைக்கோல் போர். ஏன்னா வெக்கா சொல்லலாம் வைக்கோல். ஸ்டாக்னா வைக்கா போருக்கு இங்கிலீஷில். சரி, ஐ சேர்மா சேராது, ஜே சேர்மா ஜே. கருங்குருமான்னு ஒரு கிராமத்தில் ஒரு பறவைக்கு பேர் சொல்லுவாங்க. காக்கா மாதிரியே இருக்கும், சின்னதாக இருக்கும், குயில் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன வயசு குயில் மாதிரி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. கருங்குருமான்னு அது பேர். நார்மலாக கிராமத்தில் வயர்லாம் உட்காந்து கருப்பாக இருக்கான், ஜே அது பேர். ஜேஒய். என்னடா ஸ்பெல்லிங் எப்படி வருது, எப்படி மீனிங் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம ஒரு சிலருக்கு சொல்லின்னு வரோம். கே செட் ஆகுமா, செட் ஆகும். அது எங்கே உதவுது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். கேஒய் செட் ஆகும். எல் செட் ஆகுமா, செட் ஆகும். எல்ஏஒய். லேனா அமைன்னு அர்த்தம். லே த ரோடுன்னுவாங்க. அந்த மாதிரி அது வரும். எம் வருமா, வரும். கேபிட்டலில் எம் முன்னால் வந்துச்சுன்னா மே மாதத்துக்கு குறிக்கும். ஸ்மாலில் எம்ஏஒய் வந்துச்சுன்னா இயலும் கூடும்ன்றதுக்கு அர்த்தம் இங்கிலீஷில். அது இங்கிலீஷ் வேர்டு மே, எம்ஒய் சேரும். நேனா நேனா ஒன்று இல்லைன்னு அர்த்தம், நோன்னு அர்த்தம். என்ஏஒய் சேரும். ஓஏஒய் வராது. பட் ஒரு சில விஷயம் நல்ல சேர்ந்தால் வரும். வராது. நான் தான் சொல்லிட்டேனே, ஏஐஓயு இதுலேருந்து விடுபட்டுடும். என்ன ஸ்பெல்லிங் நீ செட்டப் எழுதினாலும் ஏஐஓயோ விட்டுடலாம், ஒரு சில தவிர. அது நான் சொல்லும்போது பார்த்துங்க. சரி, விட்டோம். பி வருமா, வரும். பே எவ்வளோப்பா பே வாங்குற, எவ்வளோ சம்பளம் சேலரி வாங்குறேன்னு கேட்குறேன்ல. அடா பே போட்டாச்சா அவங்களுக்கு, மந்த்லி பே எவ்வளோ வாங்குறேன்றான்ல. பேனா செலுத்துன்னு சொல்லலாம், சம்பளம்னு மீனிங் இருக்குது. பேக்கு அப்புறம் குவே அப்படின்னு வருமா, வராது. பட் அதுக்கு நடுவில் ஒரு வேர்டு, ஒரு எழுத்து சேர்த்தா வரும். கப்பலில் சரக்கு இறக்குற இடத்துக்கு பேர் குவேன்னுவாங்க. பட் நம்ம இஷ்டம் கிடையாது இல்லை, நம்ம எல்லாத்துலேயும் ஏஏஒய் சேர்த்துன்னு வரோம். நீங்கள் மட்டும் யூஏஒய் சேர்ப்பியா, அதனால் அதை விட்டுருக்கீங்க. ஆர் வரும். எக்ஸ் இப்படி போட்டால் சின்ன ஒரு ஐஃபன் போட்டு ஆர்ஏஒய் தானே போடுற. என்ன அது, ரேனா கதிர், எக்ஸ்ரேனா எக்ஸ்ரே கதிர்னு அர்த்தம். அதாவது உடலில் உள்ளே போய் என்ன நோய் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்ரே எடுக்கும். என்னப்பா ஜெராக்ஸ் எடுத்துட்டேன் இங்கே கேட்கணும், அங்கே எக்ஸ்ரே எடுத்துட்டான்னு அங்கே கேட்கணும். மனித உடலை இது காகிதம் மற்ற விஷயத்தை எடுக்குது ஜெராக்ஸ், மனித உடலை எடுக்குது எக்ஸ்ரே. அந்த மாதிரி அந்த ரே வருது இல்லைல்ல, ரே சட்டம். சே சம்திங்னுவாங்க. எதனா ஒன்று சொல்கிறேன், அந்த எஸ்ஏஒய் சே. அது பக்கத்தில் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா பழமொழிக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோ. எஸ்ஏஒய்னா சேனா சொல்லுதல், சொல்லு பேசு எதனா சொல்லலாம் நம்ம. ஆனால் ஐஎன்ஜி கூட வந்துச்சுன்னா ஒரு வேளை பழமொழிக்கு இங்கிலீஷில் ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, மேக்ஸிம் சொல்லுவாங்க, சேயிங் சொல்லலாம், நிறைய கிடக்குது. நான் 16 கிட்ட எழுதி வச்சுக்கிறேன், எனக்கே ஞாபகம் இல்லை. அதனால் அடிக்கடி சொல்லியிருந்தால் இந்த மாதிரி கிளாஸ் நடத்தி தான் வரோம். நம்ம எங்கே போகிறதில்ல பண்ணுறோம். ஆனால் வீடியோவை மட்டும் போட்டுக்கிறோம். குழந்தைங்க இனிமேல் தானே படிப்புக்கு பார்ப்பறேன். ரைட். பக்கத்தில் ஐஎன்ஜி வந்தால் என்ன சொன்னாங்க பழமொழிக்கு இங்கிலீஷில். ரைட். அடுத்தது சேக்கு அப்புறம் டீக்கு இது வருமா, வரும். என்ன வரா, டிஓஒய்னா டே. சரி, மீனிங் இல்லை அதுக்கு. எஸ் முன்னால் எதனா வந்துச்சுன்னா ஸ்டேன்னு வரல, அப்போ ஏஒய் போடுதில்லை கண்டிப்பாக. அப்போ அதனால் அந்த எழுத்துலேயே இல்லைன்னா கூட வேறு எதனா சேர்ந்தால் வரும். அதனால் ஏஒய் தாராளமாக அதில் சேர்க்கலாம். டிஏஒயில் யூவில் வராது. வியில் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைங்களில் இருந்தாலும் அதையும் விட்டுடலாம். டபிள்யூவில் இருக்குது. என்னப்பா எந்த வழியாக போகிறான்னு கேட்குறேன்ல. இன் விச் வே யூ ஆர் கோயிங், ஆர் யூ கோயிங்கன்றமா. விச் வேனா டபிள்யூனா வழி. வேன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். WHEY.
அது என்ன தெரியுமா அது? தயிருக்கு மேலாம் அப்படியே தண்ணி ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். வச்சுட்டு வந்து என்ன தயிர் மேலே பார்த்தேன்னா, இந்த மேலாடையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அதுவும். அது பேர் தான் பாலாடை, மேலாடை இதெல்லாம் சொல்கிறாங்க. அது க்ரீம்னு சொல்லுவாங்க, அது வேறு. இருந்தாலும் இந்த தண்ணி மாதிரி நீர்த்த பொருள் இருக்கு இல்லையா, அது பேர் வேணுவாங்க. WHEY. இது WAY. சின்ன பசங்களுக்கு இது தேவையில்லாத எனக்கும் தெரியும். நான் ஏன் இப்போ அதை சொல்லிடுறேன்னா, நிறைய விஷயம் கேள்விப்படும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, ஓஹோ என்றைக்கனா ஒன்று தயிரில் மேலே தண்ணி பற்றி பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இது பேர் வேணுவேன். இல்லை எங்கேனா இப்போ யூடியூப்பில் சொல்லி நடத்தின்னு இருக்கும்போது அப்படியே இது ஏற்கனவே நான் கேள்விப்பட்டேன்வேன். அதனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்வம் இருந்தால் தான் ஒரு லாங்குவேஜை படிக்க முடியும். அது தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஆர்வம் இல்லாத நீ சாப்பிட்ற சாப்பாட்டு கூட உனக்கு பிடிக்காத குழம்பு இருந்தால் சாப்பிட்ருவேன் நீ. என்ன மாதிரி வேணால் வைக்கட்டும், எல்லாம் இருக்குதுடா, எல்லாம் பண்ணுவாங்கண்ணா, உனக்கு பிடிக்காத குழம்பு இருக்கும், சாப்பிட மாட்டேன். மற்றதெல்லாம் இருக்கும், என்ன அப்பெல்லாம் இருக்கும், வேறு என்ன விரும்புறியா? குழம்பு பிடிக்கலன்னும் போது அப்பள் தானே நீ நினைக்க மாட்டேன். மெயின் தானே அங்கே. அடப்பா ஊருக்கு அந்த வேணா விட்டு போன்ட்டு போயின்னு இருப்பேன். அந்த மாதிரி தான் இது. இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டால் தான் எந்த மொழியும் நம்ம கற்றுக்க முடியும். அடுத்ததில் வரேன்.